ஒரு காலத்தில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ரொம்ப இருந்தது. இப்போ ஜாதகத்தை பார்த்துட்டு ஒன்று சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் ஜாதகத்தில் வந்துன்னா 90, 91, 92, 93 பிறந்த குழந்தைகளே வச்சுப்போம். 90s கிட்ஸ்ன்னு இப்போ ஸ்டைலாக சொல்கிறாங்க. அப்புறம் 83, 84, 85, அப்புறம் 98, 99, 2000 இது எல்லாமே வந்து அந்த டைமில் கிரகணங்கள் எல்லாமே பிரச்சனைக்குரிய கிரகணங்கள் தான். இப்போ நீங்கள் சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு 10 டைவர்ஸ் இருக்குன்னு வைங்களேன். இந்த 10 டைவர்ஸில் 6 டைவர்ஸை அவாய்ட் பண்ணிடுவோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் சுருக்கமாக சொல்லணும்னா நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக உள்ள விஷயங்களை சொன்னோம். ஜாதகத்தில் சொல்லணும் லக்னத்தில் குரு இருந்தாவே புத்திசாலி, ஆனால் அவங்களுக்கு சண்டை வரும், கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரும். குரு கணபதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோனி. இப்போ நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல ஜோதிடர் பூஷன்ஜி பழனியப்பன் சார் தான் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். மங்களசேஷாய வித்மகே சண்டிகா பிரியா இதுமிகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாத். ஓம் சண்டீஸ்வரி வித்மகே மகாதேவி சதிமிகி தன்னோ சண்டி பிரச்சோதயாத். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பெரிய டாபிக் பற்றி தான் சார் பேச போகிறோம். என்னன்னா இப்போ இருக்கிற வாழ்க்கை கட்டத்தில் வந்து திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமானது லைஃப்பில் எல்லாருக்குமே. அப்படிப்பட்ட திருமண வாழ்க்கையில் இப்போ பார்த்திங்கன்னா 20 வருஷம் சேர்ந்து வாழ்கிறவங்களும் பிரியறாங்க, ஒரு 2 வருஷம் சேர்ந்து வாழ்கிறவங்களும் பிரியறாங்க. அவங்க பிரியறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? ஒன்று வந்து ஜாதகம் இதுவாக இருக்குமா, இல்லை அவங்களுக்குள்ளே வர பிரச்சனைகளாக இருக்குமா, இல்லை இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து நிறைய மாறி இருக்குது. காலம் வந்து முன்ன இருந்ததை விட இப்போ நிறையவே மாறி இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற அந்த சூழ்நிலையால் பிரியறாங்களா? இன்னைக்கு அடிக்கடி நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, ஒரு தொழில் தொடங்கி கூட வெற்றி பெற்று விடலாம், ஆனால் ஒரு கல்யாணம் பண்ணி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கடினமான செயலாக இப்போதைக்கு இருக்குது. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்கள் அதிகமாக படிச்சுட்டாங்க அதனால் வந்து நிறைய ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் சொன்னாலும் ஒரு காலத்தில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ரொம்ப இருந்தது. இப்போ ஜாதகத்தை பார்த்துட்டு ஒன்று சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் ஜாதகத்தில் வந்துன்னா, கொஞ்சம் பார்த்து போங்க, நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் பார்த்து போங்க, வண்டியில் போகும்போது வாகனத்தில் ஜாக்கிரதையாக இருங்க, ஹெல்த்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லுவோம். அப்போ ஜாதகத்துக்கு மாரி ஜாக்கிரதை இருக்க முடியுங்கிற ஒரு உணர்வு இருக்குது. அப்போ அதே போல் அப்போ வந்து ஜாதகத்தில் கலத்திர தோஷம் அப்படிங்கிறது இருந்தது, ஒரு காலத்தில் இருந்தது. அப்போ வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணுறது, விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிற தன்மை வந்து நிறையாவே இருந்தது. மற்றவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ என்னமோங்கிற ஒரு பயம் இருந்தது. அதனால் வந்து நிறைய அட்ஜஸ்ட் பண்ணி போனாங்க. அதில் இன்னொரு கருத்தும் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ இந்த 90, 91, 92, 93 பிறந்த குழந்தைகளே வச்சுப்போம். 90s கிட்ஸ்ன்னு இப்போ ஸ்டைலாக சொல்கிறாங்க. அப்புறம் 83, 84, 85, அப்புறம் 98, 99, 2000 இது எல்லாமே வந்து அந்த டைமில் கிரகணங்கள் எல்லாமே பிரச்சனைக்குரிய கிரகணங்கள் தான். இப்போ பாருங்க, இன்னைக்கு முன்னாடி இருக்கிற அதாவது நான் சொல்றது 90, 91, 92, 93, 95 அப்படித்தான். அதே மாதிரி வந்து 83, 84, 85, 1985, 84 பிறந்த குழந்தைகள். அதுக்கப்புறம் வந்து இப்போ 2000, 2001, 2002 இந்த 2001, 2002, 2003 பிறந்தவங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த புத்திர தோஷம் இருக்கும். பெரும்பாலும் குழந்தைகள் பிறக்கிறது தாமதப்படுறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். நம்ம இன்னைக்கு உணவு பழக்கொடக்கம்னு சொல்லிட்டா கூட இருக்கும், அது தனி சப்ஜெக்ட், அப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி டைமில் பிறந்த பிள்ளைகள் எல்லாருமே அந்த கலத்திர தோஷங்கிறது, அந்த குரு செவ்வாய் சேர்ந்துருக்குது, குரு சனி சேர்ந்துருக்குது, சனி கேது சேர்ந்துருக்குது, சனி செவ்வாய் சேர்ந்துருக்கு, இந்த மாதிரி காம்பினேஷன் ஜாதகத்தில் நிறையாவே இருக்கும். அது ஒரு காரணமாக வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து இப்போ இளநீ நல்ல விஷயம் இல்லையா? ஆனால் ஒருத்தருக்கு இளநீ ஒத்துக்காது. இளநீ குடித்தாருன்னா எனக்கு செட் ஆகாது சார் அப்படிம்பார். தயிர் வந்து ரொம்ப நல்லது. இன்னைக்கு ஆயுர்வேதத்தில் தயிர் வேண்டாங்கிறாங்க. நிறைய பேர் எனக்கு தயிர் சாதம் மோர் சாதம் ஒத்துக்காது சார், பால் ஐட்டமே எனக்கு ஒத்துக்காதுன்னு ஒருத்தர் சொல்லுவார் பார்த்தீங்கன்னா. அப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த இது எனக்கு ஒத்துக்காது அப்படிங்கிறது மாதிரி இந்த கிரகநிலைகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிரகநிலைகள் இருந்து இது உங்களுக்கு சரியாக இருக்காதுமா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போங்கம்மா அப்படின்னு சொன்னால் கேட்டோன்னு வைங்க, எப்படி இளநீ சாப்பிடாம இருக்குமோ அது மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம்னாவே நிறைய தவிர்க்க முடியும். இப்போ நீங்கள் சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு 10 டைவர்ஸ் இருக்குன்னு வைங்களேன். இந்த 10 டைவர்ஸில் 6 டைவர்ஸை அவாய்ட் பண்ணிடலாம். அது நடந்துக்கிற முறை, அப்புறம் கொஞ்சம் வழிபாட்டு முறைகள், தெய்வத்தோட உதவியும் நாடுறது, நம்ம நடந்துக்கிற முறையும் நாடுறது. இப்போ நான் சொன்னல உதாரணத்துக்கு இளநீ சாப்பிடாம இருக்குது, அப்புறம் நல்ல உணவுகள் எது சூட் ஆகாதோ அந்த உணவுகளை வந்து சாப்பிட்றது, அது போல் நடந்துக்கிட்டாங்கனாவே 6 டைவர்ஸ் மேலே அவாய்ட் பண்ணலாம். ஈகோ தான் மெயினாக நிற்கிறதுங்க. இப்போ 100ல் ஒரு 6 10ல் 6 அவாய்ட் பண்ணிடலாம். 3 நாள் ஒன்றுமே பண்ண முடியாது, பண்ணி தான் ஆகணும். நானே நிறைய பேரை பார்த்துட்டு சொல்லியிருக்கேன்.
நீங்கள் ஒன்றும் சரியாக வராது, டைவர்ஸ் பண்ணிடுங்கன்னே சொல்லியிருக்கேன். ம், ம். சில இதை வந்து சரி பண்ண முடியும், அட்ஜஸ்ட் பண்ணி போங்கன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஒரே பதில் வந்து எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ம், ம். ஒரு இன்சிடென்ட் நடந்தது ஒரு 4 வருஷம் முன்னாடி பெங்களூரில். ம், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க. ம். இது நடந்த நிகழ்ச்சி. காலையில் 8 மணிக்கு முகூர்த்தம் முடியுது. 2 குடும்பத்துக்குள்ள ஈகோ கிளாஷ், சண்டை, பயங்கர சண்டை. ஓ. 3 மணிக்கு மத்தியானம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகணும். அவங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் அந்த கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணி இப்போ பண்ணுறாங்க. அந்த காலத்தில் அது கிடையாது, ஆமா. இப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. 12 மணிக்குள்ளே சண்டை ஜாஸ்தியாகி வேண்டான்னு சொல்லி 2 பேரும் மொத்த செலவையும் கணக்கு பண்ணி பிரிச்சுக்கிட்டு, 2 பேர் ஐடி ஒர்க் பண்ணுறவங்க ம், ம். பிரிச்சுக்கிட்டு 2 பேரும் கணக்கெல்லாம் பார்த்து 3 மணிக்குள்ளே 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க எழுதிக்கிட்டு. ரெஜிஸ்டர் ஆஃபீஸே போல் இதுவும் நடந்தது. இப்போ இன்றைக்கி சொல்கிறோம் 4 வருஷம் கழிச்சு பிரிகிறாங்க, 5 வருஷம் கழிச்சு பிரிகிறாங்க, 2 வருஷம் தாக்கு பிடிச்சி பார்க்குறாங்க. பொதுவாக ஜோதிடர்களும் என்ன நினைப்பாங்கன்னா, எதுக்கு வந்து பிரிப்பானே, ம். பிரிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம், அதனால் சரி பண்ணி போயிடுங்கன்னு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க. ம், ம். எங்கள் குருஜி சொல்லுவார், உங்களால் உண்மையே சொல்ல முடியலைன்னா பார்க்காதீங்க அப்படிம்பார். ம், ம். நாங்கள் அதனால் ஓப்பனாக சொல்லிடுறது, சரியாக வரும்னா வரும், வராதுன்னா வராது. இன்னைக்கு கோர்ட்டில் கூட ஏன் வந்து வாய்தா கொடுத்துட்டே போகிறாங்கன்னா, டைவர்ஸ் கேஸை ம். ஒருவேளை ஏதாவது சந்தர்ப்பத்தால் சேர்ந்துருவாங்களோ ஆமா. அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வாய்தா கொடுத்துக்கிட்டே 2 வருஷம் 3 வருஷம் இழுக்கிறாங்க. ம். சந்தர்ப்பங்கள் மனசு மாறும். மனசு மாறுறங்கிறது ஒரு ஊசி முனை அளவு தான். ம், ம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் சுருக்கமாக சொல்லணும்னா, நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக உள்ள விஷயங்களை சொன்னோம். ஜாதகத்தில் சொல்லணும்னா லக்னத்தில் குரு இருந்தாவே புத்திசாலி, ஓ. ஆனால் அவங்களுக்கு சண்டை வரும், கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரும். லக்னத்தில் குரு தனியாக எந்த லக்னமாக வேணாலும் கூட நடைமுறையில் பாருங்கள், நிறைய வாக்குவாதம் வந்துடும். ம், ம். அதுவே இப்போ மகர லக்னமாக இருக்குது, இல்லை கடக லக்னமாக இருக்குன்னா கண்டிப்பாக சண்டை ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்குது. ஓகே. லக்னத்தில் புதன் இருந்தாவே, குரு புதன் இருக்கு திக்பலம்னு சொல்கிறாங்க. ம். நல்ல புத்திசாலி, அறிவாளியாக இருப்பாங்க, எல்லா விஷயம் தெரியும், நல்ல பேச்சாற்றல் கூட உங்களுக்கு இருக்கும். ம், ம். பேச்சாற்றலுக்கு 2ஆம் இடம் தான். ம். ஆனால் லக்னத்தில் இருந்தால் அதே கூட ஒரு ஆற்றல் மிகுந்ததாக சொல்கிறோம். ஆனால் அதே குரு புதன் குடும்பத்தில் ஒற்றுமையை உண்டே பண்ணாது, பிரித்து தான் வைக்கும். பெரும்பாலும் டைவர்ஸ்க்கு போயிடும். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சார். இப்போ விதின்னு சொல்றாங்கல்ல சார், விதிப்படி தான் அது என்ன ஆனாலும் விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு சில பேர் வந்து 10 வருஷம் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்றாங்க, 2 வருஷத்துல பிரிஞ்சிடுறாங்க சார். அவங்களுக்குள்ள 10 வருஷம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் இருந்தாலுமே விதி இல்லைன்னு சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, 2 வருஷத்துல சேர்ந்தாலும் அவனுக்கும் விதி இல்லை. ஒரு வருஷத்துல அந்த 12 வருஷம் லவ் பண்ணவங்க 1 வருஷத்துல வேற யாருக்கோ மனசு ஒத்து போய் அவங்க கூட போய் சேர்ந்துடுறாங்க. அவங்க அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் கழிச்சு பார்த்து நல்லா இருக்காங்க. இதெல்லாம் என்னோட முன்னோர்கள், அதாவது அந்த கதைகளை பார்த்து நான் கேட்குறேன். அப்படி இருக்கிறவங்க அப்போ விதி இருக்கிறது உண்மையா? ஏன்னா 12 வருஷம் ஒரு மனசு ஒத்து போய் லவ் பண்ணிட்டு வரவங்க வந்து வேற ஒருத்தரை பார்த்து அவங்க கூட தான் விதி இருக்கு, விதிப்படி போய் அவங்க கூட சேர்ந்து வாழ்றாங்க. அப்போ ஏன் அந்த 12 வருஷம் ஏன் அவங்க வந்து சந்திக்கணும்? அதாவது விதியை மதியாதெல்லாம் அதுவே விதியாகத்தான் இருக்க முடியும். விதியை மதியாதெல்லாம் அதுவே விதியாகத்தான் இருக்க முடியும். மதியனா சந்திரன் ஆக்சுவலாக, ஆனால் மதியனா புத்திசாலித்தனம். இப்போ நான் வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பரிகாரம் சொல்கிறேன், நீங்கள் உடனே சண்டை குறைஞ்சிருதுன்னு வைங்க. அப்போ உங்களுடைய விதிப்படியே இந்த பரிகாரத்தை வியாழக்கிழமை காலைல கேட்டோ, இல்லை வெள்ளிக்கிழமை காலைல கேட்டோ, சுப்பிரமணிய வாயில கேட்டோ, இல்லை ராமசாமி வாயில கேட்டோ நீங்கள் செஞ்சாலேருந்து வரணுங்கிறது ஏற்கனவே எழுதப்பட்ட விஷயம். அதனால தான் அடிக்கடி சொல்வேன், நான் ஒரு பரிகாரத்தை சொல்லி நீங்கள் செஞ்சு ஜெயிச்சுட்டா அதுக்கு நான் காரணம் கிடையாது, எல்லாமே ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அதான் நம்ம பண்ணுறோம். ரமணர் சொல்லுவார், நீங்கள் கேட்ட கேள்விக்கு சரியான பதில். ரமணர் என்ன சொல்லுவார்னா, கிடைக்கும் முன் கடுகே இருந்தாலும் மலையாய் தெரியும், கிடைத்த பின் மலையாக இருந்தாலும் கடுகாய் தெரியும். கல்யாணத்துக்கு முன்னாடியே லவ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸோட பேலன்ஸ் என்ன பண்ணுன்னா, பார்க்கணும், பேசணும், பயங்கரமாக விட்டு கொடுத்து போகணுங்கிற தன்மையெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும். பொதுவாக ஆண்களை விட பெண்கள் வந்து புத்திசாலித்தனம் அதிகம், 1/4 கிலோ அறிவு ஜாஸ்தின்னு சொல்லலாம், ஸ்லாங்காக சொல்லணும்னா. அவங்க என்ன பண்ணுவாங்க, அதே எதிர்பார்ப்பு ஆஃப்டர் த மேரேஜும் இருக்கும். ஆனால் எப்போவுமே என்னென்னா, அதான் சொன்ன மாதிரி ரமணர் சொன்ன மாதிரி கிடைத்த பின் அது மலையாக இருந்தாலும் கடுகாய் தெரியும்னு என்ன ஆகும், நடைமுறை வாழ்க்கைக்கு வரும்போது அதில் பலவித சங்கடங்கள் இருக்கும். இப்போ இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, ஒருத்தர் கார் வாங்கினா நான் வாங்கணும், ஒருத்தர் டிவி வாங்கினா நான் வாங்கணும், ஒருத்தர் இந்த காஸ்ட்லி டிவி மஸ்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி கிரைண்டர் எப்படி மஸ்ட் ஆச்சோ அந்த மாதிரி ஆகிடுச்சு. அப்போ இது மாதிரி நானும் வாங்கணும் அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணியே பல வீட்டில் சண்டை வருது. அப்புறம் உறவினர் வகையில் அக்கா தங்கச்சி இந்த ஜெலஸ்ஸு. அப்புறம் அம்மா வந்து 23-24 வருஷமாக வளர்த்த ஒரு குழந்தை, ஒரு பையனை, அவங்களுக்கு இருந்தாலும் அந்த ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும். திடீர்னு ஒரு பொண்ணு வந்து ஃபுல்லாக அந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பித்தோன்னா அவங்கள அறியாமல் எவ்வளோ நல்ல ஒரு, நான் சொல்கிறேன், அன்னை தெரசாவே இருந்தால் கூட கல்யாணம் இருந்ததுன்னா அவங்களுடைய கல்யாணம் குழந்தை இருந்தால் அவங்க மருமகளோட சண்டை போட்டாலும் போட்டிருப்பாங்களோ என்னமோ தெரியல அப்படின்னு. அது போல் வந்து உங்களுக்கு
அந்த பொசஸ்னஸில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஆளுமையை செலுத்த வைப்பாங்க பையன் மேலே. அப்போ அந்த சண்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த லவ் பண்ணும்போது 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பார்க்குறாங்க, இல்லை 5 மணி நேரம் சினிமாவுக்கு போகிறாங்க, 2 மணி நேரம் சினிமாவுக்கு போகிறாங்க, பார்க்குக்கு போகிறாங்கிறது டெம்பரவரி. எல்லாம் வெளியில் சாப்பிடுவாங்க போவாங்க. வாழ்க்கைக்குள்ளேன்னு வரும்போது உங்கள் வீட்டில் இப்படி சொன்னாங்க, எங்கள் வீட்டில் இப்படி சொன்னாங்க. அதனால தான் நான் ஒரு சில பதிவுகள்லாம் போட்டேன். என்னென்னா, கல்யாணத்துக்கு பின்னாடி அப்பா அம்மா எப்படி பிள்ளைங்க கிட்ட நடந்துக்கணும். சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். அப்பா அம்மாவுக்கு வந்து 500 ரூபாங்கிறது பெரிய விஷயமா இருக்கலாம் அவங்க காலத்தில். இன்னைக்கு பசங்க ஒரு ஹோட்டலில் போய் 2000 ரூபாய்க்கு பில்லு பே பண்ணிட்டு வருவாங்க இவங்க வாங்குற சம்பளத்துக்கு. அவங்க நாளைக்கு 500 ரூபா கொடுக்க வச்சு நீ 2000 ரூபா கொடுக்குறீங்கம்மாங்க. இதுல எல்லாம் நீங்கள் தலையிடாதீங்க பிள்ளைங்க விஷயத்தில். அவங்க வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக ஒரு 6000 ரூபாய்க்கு பெர்ஃப்யூம் வாங்கி போடுவாங்க. இவங்க அன்னைக்கு ஒரு சந்தனமோ குங்குமமோ வச்சுட்டு போன காலமாக இருக்கும். இப்படி எல்லாத்தையும் இவங்க அவங்க லைஃபோட கம்பேர் பண்ணாங்கன்னாவே அங்கே நிம்மதி கெட்டு போய்ட்டு பசங்க விஷயத்தில் தலையிடுவாங்க. பசங்களா கேட்காம அப்பா அம்மா தலையிடக்கூடாது. அதே மாதிரி பிள்ளைங்க வந்து அப்பா அம்மாவுக்கு என்ன தேவையோ அவங்க கேட்காமே பண்ணணும். இந்த கான்செப்டுக்குள்ளே போயிட்டாங்கன்னாவே நிறைய சண்டைகள் அவாய்ட் ஆகும். ஆக்சுவலாக இப்போ இந்த லவ் பண்ணுறதுல வர பிரச்சனை இதுதான். ஒரு பக்கம் இப்போ நான் சவுத் சைடு பார்த்தீங்கன்னா ஜாதி மதம் அதை நம்ம பேச வேணாம், அரசியலுக்கு போகிற மாதிரி ஆகிடும் ஆக்சுவலாக. ஆனால் இந்த ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து இப்போ ஜென்ரல் சப்ஜெக்டாக தான் போயிட்டுருக்கோம். ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை, சந்திரன் புதன் சேர்க்கை. நான் சிம்பிளாக சொல்கிறேன். சுக்கிரன் செவ்வாயோட நட்சத்திரம், செவ்வாய் சுக்கிரன் நட்சத்திரம் இது மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து 7ஆம் இடத்துல புதன் தனியாக இருக்குது, புதன் சந்திரன் இருக்குது. இது மாதிரி காம்பினேஷன் எல்லாமே லவ் மேரேஜுக்கு போகும் நிறையா. ஆனால் இப்போ என்னென்னா இந்த காம்பினேஷன் எல்லாமே நிறைய லவ் மேரேஜுக்கு போகுது. ஆனால் வீட்டில் வந்து ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் லவ் மேரேஜில் சக்ஸஸ் ஆகிறது இருக்குது, ஃபெயிலியர் ஆகிறது இருக்குது. அரேஞ்சு மேரேஜில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஃபெயிலியர் ஆகிறது இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு தவறான விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஏன்னா பொருத்தங்கிற பேரில் தப்பான விஷயங்களை முடிவெடுத்து நாங்கள் பொருத்தமே பார்க்குறதில்ல, பொருத்தது தப்புன்னு நாங்கள் சொல்கிறோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. அதனால் வந்து பொருத்தமே நாங்கள் பார்க்க மாட்டோம். ஏன்னா பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறதுல நிறைய டைவர்ஸ் போகுது. ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு செவ்வாய் 7ல் சனி இருக்குது, 12ஆம் இடத்தை யாருமே கவனிக்கிறது இல்லை. 12ஆம்ங்கிறது அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவாங்க. அயனம்னா சாப்பாடு. 12ஆம் இடத்துல சனி இருந்தால் கண்ட நேரத்தில் சாப்பிடுவாங்க. 12ஆம் இடத்துல ராகு இருந்தால் கண்ட நேரத்தில் சாப்பிடுவாங்க. 11:30 மணிக்கு நைட் சாப்பிடுவாங்க, 12 மணிக்கு சாப்பிடுவாங்க, காலைல 3 மணிக்கு சாப்பிடுவாங்க. அது போல் இருக்கும். இந்த 12ஆம் இடத்துல சனி இருந்தால் தூக்கம், அன்டைம் தூங்குறது. 12ஆம் இடத்துல ராகு வந்து அன்டைம் தூங்குவாங்க. அடுத்தது 12ஆம் இடத்துல சனி இருக்கும்போது போகம்னு சொல்லிட்டு கணவன் மனைவி உறவு பாதிக்கப்படும். ஒருத்தருக்கு ஒருத்தர் திருப்தி இல்லாமல் போயிடும். ஆழமான திருப்தி வந்து கணவன் மனைவிக்குள்ளே இருந்துருச்சுன்னா அவர் பெரிய குடிகாரனாக இருந்தாலும் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. இப்போ புருஷனை பாதுகாப்பாக பார்க்குறதுலே இப்போ ஒய்ஃப் வந்து குறியாகவே இருப்பாங்க. எவ்வளோ தவறு இருந்தாலும் காப்பாற்ற பார்ப்பாங்க. அது உள்ளுக்குள்ளே ஒரு இந்த ஆழமான ஒரு உறவு முறைன்னு சொல்லலாம் அது ஆக்சுவலாக. ஸோ இந்த 12ஆம் இடத்தை யாருமே பார்க்குறதில்ல. 7ஆம் இடத்தை 2ஆம் இடம் சுத்தம் அப்படின்ட்டு போயிடுறாங்களே தவிர ராகு கேதுக்கே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக ராகு கேது தனிப்பட்ட முறையில் ஒரு வாழ்க்கையை கெடுக்கிறதே கிடையாது. 7ஆம் இடத்துல குரு இருந்துச்சுனாவே நீங்கள் மலேசியாவில் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தை தூக்கி ஓரமாக வைப்பாங்க. 7ஆம் இடத்துல வியாழன் இருக்கக்கூடாது, இருந்தால் லைஃப் நல்லா இருக்காது. பட்டு சில ஜாதகங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. நான் பூனாவில் ஒருத்தருக்கு நாள் குறிக்கும் போது சொன்னேன், உங்கள் கல்யாணம் வந்து டைவர்ஸில் தான் சார் முடியும். ஆனால் இந்த ஸ்மூத்தாக டைவர்ஸ் ஆகிறாம நாள் குறித்து தரேன். என்ன சார் அக்கிரமமாக இருக்குது இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னாரு. இல்லை உண்மை அதுதான், வேறு வழியே இல்லை, உங்களுக்கு ஒன்றும் வழி கிடையாது. ஏன்னா சில ஜாதகங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டு உரிய வழிபாடுகளை எல்லாம் செஞ்சால் தப்பிச்சுக்கலாம், ஓரளவு தப்பிச்சுக்கலாம். சில ஜாதகம் தப்பிக்கவே முடியாது. என்னதான் பண்ணாலும் முயற்சி பண்ணி பார்க்கலாமே தவிர அது மாட்டிக்கும். ஒரு சில ஜாதகங்கள்ல இந்த மாதிரி செவ்வாய் தோஷம் இருந்தா கூட வந்து பிரியறதுக்கான